ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு வந்து பட்டர் சிக்கன் பண்ண போகிறேன். ஸோ மகாமகிக்கு பட்டர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் வந்து இது அதிகமாக செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நம்ம வந்து அங்கே இங்கேன்னு அலைய தேவையில்லை. ஓகே, ஸோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ பட்டர் சிக்கனுக்கு போன்லெஸ் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த பவுலில் வச்சுருக்கேன். உப்பு, ஒரு 6-7 பெரிய தக்காளி அரைச்சிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், ஒரு 1/2 கப் க்ரீமு, அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 கேஷ்யூநட் இல்லைன்னா பாதாமை அரைச்சி எடுத்துருங்க. 2 பச்சை மிளகாவை கீரி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கீரை, ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் பட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கசூரி மேத்தினா வெந்தயக்கீரை காஞ்சது, இது கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஷாஹி ஜீரா, இது இல்லைன்னா சாதா ஜீரகம் யூஸ் பண்ணிக்கோங்க, 1 துண்டு பட்டை, ஏலக்காய் பொடி தான் எங்கிட்ட இருக்குது, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன், நீங்கள் இல்லாட்டி 2 ஏலக்காய். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர் சிக்கனுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கனில் மஞ்சள் பொடி ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் வச்சிருக்கிறதுல பாதி அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், மேபி இந்த சிக்கனுக்கு தக்கன. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, பாதி லெமன் ஜூஸ், அப்புறமா நம்ம வச்சிருக்கிற தயிர். இதுதான் நம்ம சிக்கனுக்குள்ள மேரினேஷன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சிக்கனை நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இது ஒரு 1 hour போல் மேரினேட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பட்டர் சிக்கனோட கிரேவி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ யூஸ்வலாக பட்டர் சிக்கன் எல்லோரும் பட்டரில் குக் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஆயிலில் குக் பண்ணுவேன். அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு தான் பட்டர் போடுவேன். அப்போ அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆயில் வந்து ஹாட் ஆயாச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம், பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய். ஸோ இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகா, அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற தக்காளி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பர்டிகுலர்லி இந்த பட்டர் சிக்கன் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பட்டர் சிக்கனுக்கு பதில் பன்னீரில் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் இஷ்டம் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 5 minutes குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு 2 விதமாக குக் பண்ணி காணிக்கிறேன். ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் பண்ணுற மாதிரி, யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் பட்டர் சிக்கன் வந்து தந்தூரி சிக்கனில் தான் பண்ணுவாங்க. அதனால் அது மாதிரி நான் உங்களுக்கு அவனில் க்ரில் பண்ணி காணிக்கிறேன். இன்னொன்று வந்து அவன் இல்லாதவங்க, நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் க்ரில் பண்ண போகிறேன். அவன் இல்லாதவங்க தவாலையே எப்படி இதை வந்து க்ரில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் சிக்கனை இந்த ஏர் ஃப்ரையரோட ட்ரேயில் வச்சுருக்கேன். நீங்கள் ரெகுலர் பேக்கிங் ட்ரேயில் வச்சு க்ரில் மோடில் டாப் ரேக்கில் வச்சு ஒரு 15 minutes இந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருங்க. பட் சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதை எப்படியும் சாஸில் வந்து குக் பண்ணுவோம். அதனால் நீங்கள் க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, நான் வந்து சிக்கனை ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாப் ரேக்கில் வச்சுட்டேன். இதில் 3 செக்ஷன் இருக்குது சைடில். அதில் மேல் ரேக்கில் 200 degree செல்சியஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் மேல் ரேக்கில் வச்சு க்ரில் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டா போதும். ஸோ க்ரில் ஆனோன்னு காணிக்கிறேன். அவன் இல்லாதவங்க தவால் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ காணிக்கிறேன். ஸோ அவன் இல்லாதவங்க ஒரு காஸ்ட் அயர்ன் பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹீட் ஆகட்டும். ஸோ நம்மளோட ஆயில் நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸ் சிக்கனையாக வச்சிடலாம்.
நல்ல ஹை ஃப்ளேமில் இதை வந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. 10 நிமிஷம் ஆனோன்னா திருப்பி போடுங்க. அது அகெயின் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. அதோட ரா ஸ்மெல் வந்து போயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு அது ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். நிறைய பேர் வந்து தக்காளியை வந்து இறுத்து போடுவாங்க ஸ்மூத்தாக வர்றதுக்கு. பட் நான் வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணுறோம். ஸோ இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எல்லாம் பண்ணல. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன. சில பேர்த்துக்கு பட்டர் சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும். அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் பட்டர் சிக்கன், பட்டர் பன்னீர் அதெல்லாமே கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் வந்து தேவை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேஷ்யூநட் பேஸ்ட்டு இல்லைன்னா பாதாம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நட்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே எப்போவுமே அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டும். அதனால நீங்கள் வந்து நட்டு பேஸ்ட் வந்து இந்த கேஷ்யூ பேஸ்ட், ஆல்மண்ட் பேஸ்ட் அதை ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இடையில. ஸோ இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பட்டர் சிக்கனை வந்து திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் கிடச்சோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அவனில் குக் பண்ணோம்ல, ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லாவே வந்து நான் இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். நல்லாவே குக் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா நட்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா அடி பிடிக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சிக்கனை இதில் வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அதுலேயும் இல்லாமல் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல க்ரீமியாகவே வரும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர் சிக்கனில் இந்த கிரேவியில் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஜூஸு எது இருந்தாலும் அதோடு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே ஃப்ளேவர். ஸோ நான் வந்து கிரில் பண்ண சிக்கனையே ஆட் பண்ணுறேன். நம்ம தவாவில் கிரில் பண்ணோம்ல அதையும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஹை ஃப்ளேமில் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். அந்த சிக்கனும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம சிக்கனும் கிரேவியும் நல்லா கடந்து கொதிச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெயின் எதுவுமே பண்ணலாம். ஆனால் எவ்வளோ க்ரீமியாக அந்த சாஸ் வந்து சில்கி ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் சிக்கன் ரெடி. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட கசூரி மெத்தி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷலி இது வந்து இந்த நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் பண்ணுறோன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். அது லாஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு. இது டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு, சுகர் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். ஈவன் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்மளோட க்ரீம். ஸோ ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் க்ரீம் வந்து எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடக்கூடாது, அடுப்பான வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பட்டர் சிக்கனுக்கு ஐகானிக் பட்டர். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த ரிச்னஸ் பட்டர் சிக்கனுக்கு அந்த பட்டர் லாஸ்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ நம்ம க்ரீம் பட்டர் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் இது வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து ஜீரா ரைஸ், சப்பாத்தி, நான் எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.